ரேக்கி முதல் நிலை அட்யூன்மெண்ட், ரேக்கி இரண்டாவது நிலை அட்யூன்மெண்ட், ரேக்கி மாஸ்டர் லெவல் அட்யூன்மெண்ட். மற்ற ஹீலிங் விதானங்களுக்கும் ரேக்கிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அட்யூன்மெண்ட் தான் இம்பார்ட்டன்ட். இப்ப ஆன்மீக குரு யாரோ நிறைய பேர் இருக்காங்க. தொப்பி போட்டவன், தொப்பி போடவன், என் மாதிரி மொட்டை அடிச்சவன், ஜுட்டு விட்டவன், நிறைய பேர், நிறைய குருமார்கள் இருக்காங்க. அந்த குரு கிட்ட போய் நீங்க மந்திர தீட்சை, கிருஷ்ணமூர்த்தி குருக்கள் சென்னையிலிருந்து வருகிறார், 2500 ரூபாய் தீட்சை காணிக்கையை கொடுத்தால் அவர் மந்திர தீட்சை கொடுத்து செல்லுகிறார், இஷ்டமுள்ளவர்கள் பெயரை கொடுக்குமாறு அறிவிப்பு அப்படிங்கிறாங்க. ஒரு 50 பேர் எனக்கு கொடுக்க சொல்லுங்க, எனக்கு கொடுக்க சொல்லுங்க. ஒரு டிவியில 10 தடவை வந்திருக்கிறாரு, பெரிய ஆளு, கொடுக்க சொல்லுங்க, கொடுக்க சொல்லுங்க. 2500 ரூபாய் கட்டிடலாம். கட்டிட்டு ஐயா வர்றாரு, ஐயா வர்றாரு, ஐயா வர்றாரு, கரெக்டா வர்றாரு. அவர் வந்து மந்திர தீட்சையை கொடுத்துட்டு ஓம் நமோ நாராயணாய நமஹ, ஓம் நமோ, அவர் விஷ்ணு பக்தரா இருந்தா நமோ நாராயணா, ஈஸ்வர பக்தர் ஓம் நம சிவாய ஓம், ஏதோ ஒரு மந்திரத்தை கொடுத்துட்டு ஒன்னா ருத்ராட்ச மாலை இல்லைன்னா துளசி மாலை கொடுத்துட்டு அதை எப்படி இயக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடுவார். இது குருமார்கள் பண்றது. அதனால என்ன கிடைக்கும்? இது 2 இருக்கு தீட்சையில, மந்திர தீட்சையில 2 இருக்கு. ஒன்னு கண் திருஷ்டி தீட்சை, இன்னொன்னு உடல் ஸ்பர்ஷ தீட்சை. உங்க உடலை தொட்டு நான் மந்திர தீட்சை கொடுப்பது. இன்னொன்று கண் திருஷ்டி. 50 பேர் 100 பேர் ஒரு பெரிய கும்பல் இருக்கு அப்படின்னா ஒருத்தரையும் தொட்டு தீட்சை கொடுக்கறதுக்கு டைம் இருக்காது. அவருக்கு கொடுக்க கூடாதுன்னு இல்லை, டைம் இருக்காது. அவர் எல்லாரையுமே உட்கார வச்சுட்டு கும்பல்ல கண் திருஷ்டி மூலமா 360 டிகிரி எனர்ஜி அனுப்புவார். அது உங்க உடம்புக்கு போகும். இது ஒரு வகை. இந்த 2 வகையிலுமே என்ன நடக்குது உடம்புலன்னா, ஒரு குரு, ஒரு ஆன்மீக யோகி தான் செய்த சாதனையின் மூலமாக தன்னுடைய உடலில் சேகரித்து வைத்திருக்கக்கூடிய ஆன்மீக சக்தியில் ஒரு துளி உங்க உடம்புக்கு அனுப்புவார். நீங்க ரேக்கி படிச்சிருக்கிறதுனால தெரியும். சஹஸ்ராரம், ஆக்னேயம், விசுத்தி, அநாகதம், மணிப்பூரகம், சுவாதிஷ்டானம், மூலாதாரம் 7 சக்கரங்களுக்கு எனர்ஜி பாயும். கண் திருஷ்டி தீட்சையோ அல்லது ஸ்பர்ஷ தீட்சையோ அது உங்க உடம்புக்கு போச்சுன்னா சரியாக இயங்காத சக்கரங்களை சரியாக இயக்க வைத்து உடலை பரிசுத்தப்படுத்துவார். நாம பெரிய யோகியை பார்த்தோம்னா காலை தொட்டு கும்பிடுறோம். ஏன்? மரியாதையா? காலை தொட்டு கும்பிடுறீங்களா? எதுக்கு? கேள்வி நான் கேட்கிறேன் உங்களை. ஒரு யோகி வர்றார், என்னது ஆசீர்வாதம்? என்ன ஆசீர்வாதம்? அவர் காலை தொட்ட உடனே அவர் உடம்புல இருக்கிற எனர்ஜி எலக்ட்ரிக்கல் ஷாக் மாதிரி உங்க உடம்புக்கு போகும். அதுதான் தொட விட மாட்டாங்க. நிறைய பேர் காலை தொட விட மாட்டாங்க, காலை எடுத்துப்பாங்க. நீங்க தொட போனீங்கன்னா எடுத்துருவாங்க காலை. அவர் என்ன சேகரிச்சு வச்சிருக்கிறார், அந்த எனர்ஜி உங்க உடம்புக்கு போகும். ஆனா ஒளிவட்டம், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி, வெளியில இருக்கிற எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி ஒண்ணுக்கு ஒண்ணு கான்டாக்ட் ஆச்சுன்னா இதனுடைய தொடர்பு அதுக்கு, அதனுடைய தொடர்பு இதுக்கு கிடைக்கும். எது வீக்கா இருக்கோ அது ஸ்ட்ராங்கா இருக்கிறது வந்து இழுக்கும். இதுதான் மந்திர தீட்சை. நீங்க வீக்கு, ஏன்? உங்க சக்கரங்கள் பயனளிக்கவில்லை, சோர்ந்து போய் கிடக்கிறது. நான் சாதனை செய்த ஒரு குரு, என்னுடைய சக்கரங்கள் சரியா இயங்கிட்டு இருக்கு, என்னுடைய உடம்புல இருக்கிற அந்த ஆன்மீக சக்தியை உங்க உடம்புக்கு அனுப்பிச்ச உடனே உங்க சக்கரங்கள் எல்லாம் சரியா இயங்க ஆரம்பிச்சிடும், இழுக்கும் சக்தியை. இதுதான் மந்திர தீட்சை. அதேதான் அட்யூன்மெண்ட். அட்யூன்மெண்ட்ங்கிறது ஒரு யோகி முதல் நிலை, 2ஆம் நிலை, மாஸ்டர் டிகிரி வாங்கிய ஒரு யோகி நியாயமா ரேக்கியை பணத்துக்காக விற்காம
ஜனங்களுக்காக சேவை செய்யக்கூடிய உண்மையான ஒரு யோகி. அவருடைய உடம்பில் அப்படியே தண்ணி கொதிக்கிற மாதிரி எனர்ஜி கொதிச்சிட்டு இருக்கும் உள்ள. அந்த எனர்ஜியை அட்யூன்மெண்ட் மூலமாக சிம்பிள் குண்டலினி யோகா முறையை பயன்படுத்தி உங்க உடம்புக்குள்ள அனுப்புவார். அனுப்புனா உங்க சக்கரங்கள் எல்லாம் பர்ஃபெக்டா டியூன் அப் ஆகி சரியா திரும்பும். இப்ப உங்க உடம்புல இருந்து என்ன எனர்ஜி வேற மனிதருக்கு போயிட்டு இருக்கு, அது 10% 15% தான். ஏன் அட்யூன்மெண்ட் நீங்க வாங்கல? எங்கிட்ட வாங்கணும்னு இல்ல, யார் அட்யூன்மெண்ட் கொடுக்கறாங்க அவங்க கிட்ட அட்யூன்மெண்ட் வாங்கிக்கணும். நீங்க யார் அட்யூன்மெண்ட் கொடுக்கறாங்க அவங்க கிட்ட நீங்க ரேக்கி அட்யூன்மெண்ட் வாங்கிக்கிட்டு அப்புறமா நீங்க 21 நாட்கள் செல்ஃப் எனர்ஜைசேஷன் பண்ணிக்கிட்டு பியூரிஃபை ஆன பின்னாடி மற்றவங்களுக்கு நீங்க எனர்ஜி கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா அதனுடைய விளைவே வேறு. இதெல்லாம் பண்ணிருக்கோம் குருஜி. 21 days அந்த ப்ராசஸ் பண்ணிருக்கோம். இன்னொன்னு என்னன்னா, அந்த தீட்சை கொடுத்தது வந்து ரெக்கார்டிங் வாய்ஸ்ல கொடுத்தாங்க. இப்போ நீங்க டைரக்டா பேசுறீங்க இல்லையா, அப்படி டைரக்டா பேசல, ரெக்கார்டிங்